ஜெயதரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஜெயதரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த வாலிபோட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. குறிப்பாக நம்மத்திலே அன்பு பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அதிகமாக நீங்கள் அவர்களை அநேக வாட்ஸ்அப் செய்திகளில், குறுஞ்செய்திகள் மற்றும் நிறைய யூடியூப்ல நீங்கள் அவங்களுடைய மெசேஜஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற தரிசனமுடைய ஒரு தேவ ஊழியர், ஒரு இளம் ஊழியராக இருந்தாலும் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய ஊழியத்தினுடைய பெயர் இடிமுழக்க மக்கள் ஊழியங்கள் என்ற ஊழியத்தை அரியலூரை அவர்கள் மையமாய் வைத்து செய்து வருகிறார்கள். இந்த நாளிலும் கூட அவர்களுடைய சாட்சியை கேட்க போகிறோம். மாத்திரமல்ல, இன்னும் நமக்கு மிக தேவையான முக்கியமான சில காரியங்களை நமக்கு சொல்ல போகிறார்கள். இந்த நாள் நமக்கு மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். நிகழ்ச்சிக்கு போலாமா? ஆனா பேசலாம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நாங்க நிறைய உங்களுடைய சின்ன சின்ன செய்திகளை நாங்க வாட்ஸ்அப்ல பார்த்துருக்கோம். நீங்க உண்மையாவே சொல்ல போனா, நம்ம மெட்ராஸ் பாஷையில சொல்ல போனா கலக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு மகிமை உண்டாகட்டும். இல்ல, நிறைய ஒரு அவேர்னஸ் நாங்க உங்களுடைய சின்ன இந்த செய்திகள் மூலமாக வாட்ஸ்அப்லையும் நாங்க மற்ற யூடியூப்லையும் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ அதிக நாட்கள் ஆசை எனக்கு உண்மையாகவே உங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு முதல்ல இந்த வாரம் வந்துட்டு, ஏன்னா உங்களை சும்மா விட போகிறதில்ல, 2-3 வாரம் உங்கள் கூட நாங்கள் பேச போகிறோம். அதனால் இன்னைக்கு பொதுவாக எப்படி நீங்கள் இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, உங்களுடைய அந்த சிறு பிராயம், இதை பற்றி எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னோம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஒரு 8 வயது வரைக்கும் சிஎஸ்ஐ சபையில் வளர்ந்தவன். ஒரு 8 வயசு எனக்கு இருக்கும்போது எங்கள் சித்தப்பா சித்தி அம்மாவுடைய தங்கச்சி பாஸ்டர் அம்மா, அவங்க பெண்டிகாஸ்ட் சர்ச் பாஸ்டர், அவங்க எங்கள் ஊருக்கு வர்றாங்க. எங்கள் வீட்டில் தான் சர்ச் ஆரம்பிக்குது. அப்போது அதனால் நாங்கள் அங்கேருந்து இங்கே வர வேண்டிய சூழ்நிலை. அப்பா அம்மா எங்களை ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அங்கே இருக்கிற வரைக்கும் வாரத்தில் 4 நாள் எங்கள் பாட்டி எங்கள் சினிமா கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இப்படி ஜாலியாக இருந்த நாட்கள். ஒரு ஏகப்பட்ட படம் பார்க்க வச்சாங்கன்னு வச்சுங்களேன். என்ன சின்ன வயசுல பாட்டி ஆமாம், அவங்க சினிமாவுக்கு வாரத்தில் 4 நாள் போயிடுவாங்க. 10 பைசா டிக்கெட்லேருந்து படம் பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் அந்த சண்டே வீட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வாரத்தில் பாட்டி சினிமாவுக்கு போகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, கூட்டிகிட்டு போகக்கூடாது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், நாங்கள் இனி சினிமாலாம் பார்க்க மாட்டோம், என் பிள்ளைய நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாது. அப்போ அதுலேருந்து ஒரு சிறிய போராட்டத்தோடு கூட பெந்தகோஸ்தே சபையில் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தேன். ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ள ஆண்டவர் மேலே ஒரு பாசத்தை உருவாக்குற அளவுக்கு ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். தரிசனங்கள், சொப்பனங்கள் மூலமாக என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். அப்படி தான் என் வாழ்க்கை துவங்கினது. அதில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பாட்டி கூட சினிமாக்கு என்னைக்காவது போயிட்டேன் அப்படின்னா, இயேசுடைய வருகை வர மாதிரி ஒரு சொப்பனம் வரும். அந்த வருகையில் இந்த லைட்டு கம்பம் வரைக்கும் பறப்பேன். ஓகே, பறந்தவொடனே என் பாவம் என்னை பிடிச்சி கீழே இழுத்துரும். கீழே டக்குன்னு முழிச்சிருவேன். முழிச்சு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஒப்பு கொடுப்பேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே வருகை தரிசனம் வரும், பறந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்படி என் இளம் பிராயத்தில் பல முறை ஆண்டவருடைய வருகை குறித்த தரிசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே வர ஆரம்பித்தேன். காலப்போக்கில் ஒரு குறிப்பிட்ட 13-14 வயசு வரும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் சர்ச்சுக்கு ஒரு யூத் குரூப் வந்தாங்க, கன்வென்ஷன் நடத்துறது. அப்போ அவங்க எல்லாரையும் அபிஷேகத்தை பற்றி பேசினாங்க. எனக்குள்ள ஒரு ஆசை, ஆண்டவர் என்னை நிரப்பணும், ஆண்டவர் என்னோடு கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆசை. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த யூத் மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டேன். அன்றைக்கு ஒரு 7 வயசு பையன் அபிஷேகம் பெற்றான் எனக்கு முன்னாடி. எனக்கு 14, 7 வயசு சின்ன பையன். எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. நானும் அழுகிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. அன்னைக்கு இரவு என்ன பண்ணேன், 10 மணிக்கு போய் முழங்கால் போட்டு, ஏசப்பா நீங்கள் உண்மையான தெய்வம். அந்த 7 வயசு பையன்லாம் என்ன செஞ்சுட்டான், அபிஷேகம் பெற்றாங்க, என்ன நீங்கள் நிரப்பி ஆகணும் அப்படின்னு போராடி ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
ஒரு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம அமைதியாக தான் ஜெபிக்கிறோம். ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது, அமைதியாக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 10:55க்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். அவருடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷையோட அடையாளத்தோடு ஆண்டவர் என்னை நிரப்பினார். அதற்கு பின்பு நடந்த சம்பவம், அடுத்த சண்டே கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும் மதியம் செய்தி வேளையில், அக்டோபர் 10ஆம் தேதி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போ அழைக்கும் போது இடிமுழக்க மக்கள் ஊழியங்கள் அப்படின்ற அந்த பேரை மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் வந்து சுட்டி காமிச்சு வார்த்தையின் மூலமாக என்னை ஊழியத்துக்கு அழைச்சேன். இதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். சரி, இந்த அழைப்பு சொல்லிட்டீங்க. ஆனால் உண்மையாகவே வந்துட்டு இந்த இளம் வாலிப வயசில் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறத விட ஒரு சிறந்த அனுபவம் இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா 13 வயசில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன். உண்மையாகவே அது வந்து ஒரு ஒரு செழுமையான குளுமையான பருவம். அது வந்து அந்த காலகட்டங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க யாரையுமே நம்ம பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா சோரம் போனதாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே ஆண்டவர் வந்து வித்தியாசமாக வல்லமையாக பயன்படுத்திட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பாக. ஏன்னா அந்த வாழ்க்கையினுடைய அந்த மிக முக்கியமான ஏஜை தேவனுக்கு கொடுக்குறவங்க இல்லையா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க, டீன்ஸை யூத்தை நீங்கள் கண்டிப்பாக கடந்து வருவீங்க. ஸோ அந்த ஏஜில் நீங்கள் சந்தித்த போராட்டங்களை எப்படி மேற்கொண்டீங்க? ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஆண்டவர் அழைச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, நான் 10th, அப்போது நான் 9th படிக்கும் போதே எங்கள் அப்பா என்கிட்ட வந்துட்டு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கிட்டு வர்றாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறார் என்கிட்ட, மகனே நான் தான் அசிஸ்டண்ட்டு ஒரு ஆஃபீஸில் கிளரிக்கல் கிரேடில் இருக்கிறேன், நீ வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், அதனால் இன்ஜினியரிங் படிக்கணும் நீ அப்படின்ற ஆசை, உனக்காக உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிட்டார். ஆனால் உலக அப்பா என்னை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, பரலோக அப்பா ஊழியக்காரனாக கூப்பிட்றாரு. சரி, என்னை கூப்பிட்டும் போது அவர் கூப்பிட்ட விதம் அப்படின்னா, நான் போகிற முழங்கால் போட்டாலே ஆண்டோடைய சத்தம் கேட்கும், யார் என்ன அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் அப்படின்ற அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பேர்டன் ஆண்டவர் வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஆண்டவர் வந்து பேசாமல் இருந்ததே இல்லை. இப்போ அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நார்மலாக கேட்டு பழகினவங்களுக்கு அந்த சத்தம் புதுசாக இருக்காது, கேட்காதவங்களுக்கு தான் புதுசாக இருக்கும். ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். இப்போ என்னால் என்ன பண்ண முடியலன்னா ஜெபிக்க போக முடியல. ஏன்னா ஜெபிக்க போனால் அவர் பேசுகிறார், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நீ வா. நான் கேட்குறேன், நான் 10th தான் படிச்சுட்ருக்கேன், இப்போயா வா ஆண்டவர், ஏன்னா உடனே வா பைபிள் காலேஜ் போன்றது. எனக்குள்ள ஒரு போராட்டம். அப்போது பரலோக அப்பா செய்கிறத சித்தத்தை செய்கிறத விட அப்பா அம்மா சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு எல்லோரும் அட்வைஸ் சொல்லுவாங்கல்ல. நானும் சரி இன்ஜினியர் ஆகிட்டு வரேன் ஆண்டவர், சும்மாலாம் ஊழியத்துக்கு வரக்கூடாது, சும்மா வந்தால் மரியாதை கிடையாது, ஏன்னா படிக்க தெரியாதவங்க வந்துட்டானே என்ன சொல்லுவாங்க. எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஞானம் கொடுத்துருக்குறீங்க, அதனால் நான் நல்லா படிச்சுட்டு இன்ஜினியர் ஆகிட்டு கவர்மெண்ட்டில் ஒரு வேலைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மாதம் நான் ரிசைன் பண்ணிட்டு வருவேன் ஊழியத்துக்கு. அப்போ தான் ஒரு கெத்து இருக்கும் ஊழியத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோடனே உலகத்தின் பாவங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பிசாசு ரெடியாக இருக்கு. ஜெபம் போச்சுன்னா பாவம் வந்து கண்டிப்பாக. இப்போ நான் வந்து ஜெபம் பண்ண போனால் தானே ஆண்டவர் பேசுவார். ரொம்ப அதுக்கு முன்னாடியே நிறைய ஊழியங்கள் செய்கிறோம், கிராம ஊழியம் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஒரு சைடு இப்படி போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இந்த போராட்டம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஆண்டவர் என்னோடு கூட போராடுற அந்த சத்தம். அப்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ ஊழியத்துக்கு வா. தெளிவாக ஆண்டவர் 4 பேரை ஆண்டவர் பேசுகிறாரு. நானும் என்னுடைய நண்பர்கள் கூட ஜெபிக்கிறோம், எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்போ அப்படி கூப்பிடும் போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாமல் போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளார சின்ன சின்ன பாவங்கள், படிக்கணும் அப்படின்ற எண்ணம். ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அந்த பாவம் உள்ளவதான படிப்பு போயிடும் இல்லையா, படிப்பு கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஒழுங்காக படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ஸ்கூலில் கெட்ட பேர், எல்லாமே எல்லா வழியும் அடைக்கப்பட்டுச்சு. ஸ்கூலில் படிப்பு ஜெயிக்க முடியாமல் ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் ஆகிற நிலமை +1. இப்படி ஆண்டவருக்கு எதிராக ஓட வேண்டிய காலங்கள் ஒரு 2 வருஷம் என் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிது. அந்த காலங்கள் வந்து இன்றைக்கி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட காலங்களில் ஜெயிக்க கற்றுக்கணும். ஏன்னா ஆண்டவரோடு வாழாது தான் என் பிரச்சனை. அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியல அப்படின்னும் போது ஒரு பக்கம் ஆண்டவரே நமக்கு பிரியமாக வாழணும் அப்படின்ற எண்ணம், இன்னொரு பக்கம் படிக்கணும், உலக படிப்பு தான் முக்கியம். அதனால் படிப்பில் ஃபெயிலியர், +2ல் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகி நான் எப்படியாவது ஸ்டெனோவாவது ஆவேன், டைப்பிங் கற்றுக்குவேன், ஷார்ட் ஹேண்ட் படிப்பேன், ஸ்டெனோவாவது ஆகி கவர்மெண்ட்டில் ஒரு வேலைக்கு போய்ட்டு தான் வருவேன்
அப்படி ஓடின காலங்களில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி எந்த எக்ஸாம் குரூப் 4க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எக்ஸாம் அரியலூர் சென்டர் போட்டிருந்தா திருவாரூர் சென்டருக்கு வருது. ஏன்னா அப்போ திரும்ப ஆண்டவர் உள்ள வந்தாச்சு. இப்போது ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமு, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில். அன்றைக்கி கம்யூனியன் யோசிச்சு பார்க்குறேன், கம்யூனியன் வேணுமா, குரூப் 4 எக்ஸாம் வேணுமா. அப்போது சரி எனக்கு கம்யூனியன் தான் முக்கியம் அப்படின்ட்டு வெளியே வந்தேன். ஆண்டவர் வந்து அந்த நாட்களில் நம்முடைய கிருபையினால என்னை தொட ஆரம்பித்தார். தொட்டு மறுபடியும் ஆண்டவர் புதுப்பிச்சு ஆண்டோடைய ஊழியத்துக்கு நான் மறுபடியும் ஒப்பு கொடுத்தேன். இப்படி தான் வாலிப நாட்களில் போராட்டத்தோடு, அதனால் +2 அதுக்கப்புறம் நேராக பைபிள் காலேஜ் தான். அதோடு இந்த ஆண்டவர் இது பண்ணார். ஓகே. ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை இதை பற்றி பேசுங்க. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டாக இருந்தேன். 22 வயசு. அப்போது வெளியே மீட்டிங்ஸுக்கு நிறைய வெளியே மீட்டிங்ஸ் போயிட்டு வர அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச் மூப்பர்கள் வந்து 2 பேர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்கள் நிறையா மீட்டிங்ஸ் போகிறீங்க, வெளியே போகிறீங்க வரீங்க, எங்களுக்கு பாஸ்டாக இருக்கிறீங்க. அப்போது நாங்கள் வந்து பாஸ்டர் வெஸ்லி அவங்ககிட்ட போய் அவங்க பொண்ணை என்ன செய்ய போகிறோம் கேட்க போகிறோம். ஓகே கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் ஐயா வந்து சில விஷயங்கள் அவங்க வந்து தீர்மானம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னா அவருக்கு ஆண்டவர் சொன்னது வந்து அவர் வீணை வாசிப்பார், தாவீதை போல இருப்பார், அப்படி இருந்தால் அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி. அப்போது எங்கள் மூப்பர்கள் வந்து அவங்ககிட்ட போய் பொதுவாக பொண்ணு டிமாண்டில் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது இவங்க போய் கேட்கும் போது அவர் பார்ப்போம் கொடுப்போமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிவி ப்ரோக்ராமில் என்னை வந்து கிட்டார் வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் சின்ன வயசில் கிட்டார் கற்றுக்கிட்டேன். இப்போ கிட்டார் வாசிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் மெசேஜ் கொடுக்க வர்றார், நான் வர்ஷிப்பு அவங்க மெசேஜ். அப்போது நான் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கிட்டார்லாம் வாசிப்பியா அப்படின்னா, ஆமாம் கிட்டார்லாம் வாசிப்பேன், பாட்டெலாம் எழுதியிருக்கேன் சொன்னேன். அவருக்குள்ளார சரி இவர் அந்த தாவீது தான், சரி சரி அப்போ இவருக்கு என்ன செய்யலாம், பொண்ணை கொடுக்கலான்னு சொல்லி அப்படி தான் கொடுத்தாங்க. ஆண்டவர் அருமையாக மனைவியை கொடுத்தாரு. 3 பிள்ளைங்க. அதுவும் ஆண்டவர்கிட்ட எனக்கு முதல்ல பையன் தான் வேணும்னு கேட்டேன். ஏன்னா எங்கள் மாமனாருக்கு வந்து 4 பொண்ணுங்க. சரி உனக்கு கண்டிப்பாக பொண்ணு தான் பிறக்கணும், ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா ஆசீர்வதிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துருக்குறீங்க. 15 வயசுலேயே வந்து எனக்காக ஒரு எழுப்புதலுக்காக ஒரு சேனையை நீ உருவாக்கணும், பல லட்சம் ஊழியர்களை நீ உருவாக்கணும்னு என்கிட்ட ஆண்டவர் பேசியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், அது வந்து நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பின்பு அதை கேரி அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏன்னா இடிமுழக்க மக்கள் அப்படின்ற பேரில் வந்து 2 பேர், ஒன்று வந்து ஜேம்ஸ், இன்னொன்று ஜான். அப்போது எனக்கு பையன்தான் பிறப்பான் ஃபஸ்ட்டு, ஏன்னா எனக்கு ஜான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல் ஆண்டவர் கிருபையாக ஃபஸ்ட்டு எனக்கு பையன், அவனுக்கு வந்து ஜான்சன் வெஸ்லின்னு பேர் வச்சுருக்காரு. அதே போல் 2வது ஒரு பொண்ணு கொடுத்தாரு, 3வதும் ஒரு பையனை கொடுத்தார். எனக்கு எழுப்புதல் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய வாஞ்சை இருந்ததுனால என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமே அதை நோக்கி ஓடணும் அப்படின்றது என்னுடைய வாஞ்சை. ரொம்ப சந்தோஷனே. இந்த டைம் போனதே தெரியல, உண்மையாகவே இந்த 15 நிமிஷம் ஓடுனதே தெரியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களுடைய சாட்சி. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் வந்து நம்ம பேச போகிற சில காரியங்கள் யோகா, நிறைய பேருடைய சந்தேகங்கள். எனவே நம்ம மக்கள் வந்து அது ரெடியாக இருப்பாங்க. அதனால் நம்ம அதை குறித்து நம்ம பைபிள் அடிப்படையில் அது சரியாக தவறா இதை குறித்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு எங்கள் மத்தியில் வந்ததற்காக எனக்கு அருமையான வாலிப தம்பி தங்கைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அருமையான பாஸ்டருடைய சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யோனா அப்படின்ற அந்த தேவ மனுஷனை குறித்து உங்களுக்கு தெரியும். இப்படிதான் தேவனுடைய திட்டத்தை மீறி நடந்து போகும்போது ஒரு சூழ்நிலை எல்லாமே சாதகமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் விடலை இல்லையா? பர்த் கூட அவனுக்கு கிடச்சிருச்சு, நல்லா தூங்கிட்டு போனான். ஆனால் கர்த்தர் விடலை. பொதுவாக அடிக்கடி நான் என்னுடைய கூட்டங்களை சொல்லுவேன், நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் ஜெபம் பண்ணல அப்படின்னா கர்த்தர் ஜெபிக்க வைப்பார். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் யோனா ஜெபிக்கலை. ஆனால் அங்கே என்ன சொல்கிறான்னா பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்துறேன். யோனா அவனை தட்டி எழுப்பி நீ யார் என்று கேட்டவர்களுக்கு அவன் சொல்கிறான். யோனா 1:9. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். யோனாட்ட பயபக்தி இருந்துச்சு, ஆனால் தேவ பிரசன்னம் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் நிறைவேறணும்னு சொன்னால் பயபக்தி இருக்கலாம். தேவ பிரசன்னத்தோடு அந்த பயபக்தி இருக்குமானால் அதுதான் கர்த்தருக்காக உங்களை பயன்படுத்த வைக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை விளந்துடாதீங்க. எங்கே ஓடுனாலும்
ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள இருக்க தீர்மானித்துக் கொள்ளுங்க. அவருடைய பிரசனத்துல தான் ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உங்களுடைய பிரசனத்திலேயே தரித்திருக்கிற கிருபைகளே எங்களுக்கு தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்தா அத்தனை வாலிபர்களையும் ஆசீர்வதியும், சாட்சியா நிறுத்தும். அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை அறிந்து புரிந்து செயல்பட உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு வாலிபர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை அடுத்த வாரமும் நீங்க பார்க்க தவற வேண்டாம். அநேகரை பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, சானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 24863381, செல்போன் 9940212194.